வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அருவியில் உடல்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள தீயணைப்புத்துறை அதிகாரி ஜித்தினிடம் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் அருகே தான் நம்ம இருக்கிறோம். குறிப்பாக அடித்து வரப்பட்ட உடல்கள் உடைமைகள் தேடும் பணி இங்க தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதுவரையும் 12க்கும் மேற்பட்ட உடல்கள் இந்த பகுதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ள நிலையில கேரள மாநில தீயணைப்புத்துறையின் அதிகாரி ஜிதின் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம் சார். சார், இப்போ இந்த டோபோகிராஃபியை பொறுத்தவரை ஒரு ஃபால்ஸ் கொட்டுது, இங்க இருந்து உடல்களை மீட்கிறது எவ்வளவு ஒரு சவாலா இருக்கு சார்? இங்க இருந்து உடல்கள் மீட்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். ஏன்னா அங்கேருந்து வர்ற உடம்புகள் எல்லாம் இங்கே வந்து என்ன சொல்ற அந்த பார்ட்ஸ் தான் இங்கேருந்து கிடைக்கிறது. ஃபுல் பாடி இங்கேருந்து கிடைக்காது. இந்த ஹைட்டில் வந்து பாறை எல்லாம் வந்து அந்த மாதிரி தான் இங்கே வந்து இருக்குது. ஆனால் நமக்கு இங்கேருந்து 12 பாடிஸோட கிடச்சிருக்குது. இப்போ நாங்கள் சர்ச் பண்ண தான் போகிறோம், எப்படி பார்க்கலாம். இப்போ இந்த நிலச்சரிவுக்கு பிறகு சூச்சிப்பாரா அந்த ஃபால்ஸோட டைரக்ஷன் இதோட அமைப்பெல்லாம் மாறி இருக்கா? மாறி இருக்கு. நேற்று என்னன்னா இந்த ரிவர் போகிறது சின்னதாக இருந்தது. இப்போதைக்கு அதோட லெங்த்தில் பிரெட்த்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த பாறையெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கு. நீங்க எப்படி என்னென்ன மாதிரியான உபகரணங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு இந்த ரிவரை கிராஸ் பண்றீங்க, ஃபால்ஸ் மேலே ஏறுறீங்க சார்? நாங்கள் ரோப் ரெஸ்கியூ தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஹை ஆல்டிடியூட்ல இருந்து எப்படியாவது நம்ம ரோப் ரெஸ்கியூ கிட்ட இருக்கு. நாங்கள் ரோப் ரெஸ்கியூ தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணி தான் இங்கே பண்ணுறது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம மிலிட்டரி ராணுவத்தை சேர்ந்த வீரர்கள் கூட அங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்களை எப்படி ரெஸ்கியூ பண்ணீங்க சார்? இல்ல, அது ரெஸ்கியூ பண்ணது என்னன்னா நாம காட்டுக்குள்ளாடி தான் வரணும். காட்டுல இருந்து ட்ரெக் பண்ணி வந்து தான் அவங்கள ரெஸ்கியூ பண்ண முடிஞ்சது. அது இங்கே இல்லை, இதுக்கு பின்னாடி இந்த சூச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் பின்னாடி தான் அவங்க நிலம்பூர்ல இருந்து வந்தாங்க. நிலம்பூர்ல வந்து அங்கே மாட்டிக்கிட்டான். அப்படிதான் நாங்கள் அங்கே போய் அவரை அந்த வழியால ஏற்றுக்கிட்டு வந்தோம். சூச்சிப்பாரா ஃபால்ஸை பொறுத்தவரை இன்னும் எத்தனை நாள் ரெஸ்கியூ தொடரும் சார்? அது சொல்ல முடியாது. பாடி கிடக்கிறது வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்கோம். இந்த கடினமான ஒரு சூழல்ல வந்து களத்தில் பணியாற்றி இருக்கீங்க. உங்களுக்கு எங்களோட பாராட்டுகள். தொடர்ச்சியாக கேரள தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வந்து சூச்சிப்பாரா ஃபால்ஸுக்கு அருகில வந்து உடல்களை தேடும் பணியில ஈடுபட்டு வராங்க. இதோட நில அமைப்பே மொத்தமாக மாறி இருக்குது அப்படின்னு அவங்க தெரிவிக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜ் மற்றும் இர்ஃபானுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.